வெளியில் வர்றவனுக்கு தான். அப்போ இது இஸ்லாம் இந்த தடை செஞ்சது பெண்களை அடிமைப்படுத்துறது கிடையாது. இந்த கட்டளை கூட எதுக்குன்னு கேட்டால், இவன் உன்னைய காமமாக பார்க்க மாட்டான், மற்றவன்லாம் பார்ப்பான். அப்போ அவர்கள் காம பார்வைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வெளியில் நடமாட்டினீங்கன்னா கை தெரியலாம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்களுடைய கண்டிஷன் இந்த கருப்பு உடை அல்லது வெள்ளை உடை போர்வை மாதிரி போர்த்தி கொள்ளுதல் அப்படிலாம் கிடையாது. அவங்க அணிகிற சாதாரண ஒரு சுடிதார் கூட இந்த கண்டிஷனில் இருந்து அதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடை தான். பெண்களுக்கான ஆடையில் இப்போ சுடிதார் மாதிரி போடுறாங்கன்னு வைங்களேன், எல்லாமே மறைஞ்சிருது. என்ன எந்த உறுப்பும் தெரியாது. தலையில் ஒன்றும் முக்காடு போட்டுக்கணும், அது ஒரு கண்டிஷன் இருக்குது. தலையில் ஒரு முக்காடு மாதிரி போட்டுக்கிறணும். தலையில் போட்டுக்கொள்வது ஒன்று. உடம்பை முகம் கைகளை தவிர மறைக்கணும் எப்போதும் அல்ல. எந்த மனிதர்கள் காம பார்வைக்கு இடம் இருக்குமோ அந்த மாதிரியான மனிதர்கள் மத்தியில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் இருக்கிறது. இந்த ஆடைக்கு ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு நாட்டவரும் ஒரு அர்த்தம் வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது அப்படி இருக்கும், இப்படி இருந்தால் தான் அது அந்த கண்டிஷனை கடைப்பிடிக்க முடியும்னு வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக அந்த போராக்காரங்கன்னு இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைப்பாக உடை போடுவாங்க முறப்பெண்கள். ஆனால் அவங்க உடை என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கும். அவங்களுக்கு முகம்தான் தெரியும், கை தான் தெரியும், வண்டி ஓட்டுவாங்க, படிக்க போவாங்க, எல்லாம் செய்வாங்க, அது எந்த தடையுமே இருக்காது. அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள முஸ்லீம் பெண்கள் ஒரு கருப்பில் என்ன செய்ய, முன்னாடி வெள்ளை போட்டுருந்தாங்க, வெள்ளை துப்பட்டியாக. இப்போ அதெல்லாம் மாறி கருப்பில் இதை போடுறாங்க. இந்த கருப்பு இந்த போர்வையை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கட்டாயப்படுத்தி, ஆண்கள் வலுக்கட்டாயப்படுத்திலாம் செய்யலை. அது வேணான்னு சொன்னால் கூட அவங்க போடுவாங்க. ஏன்னாட்டு அவங்க இஸ்லாம் நமக்கு இதை உத்தரவிட்டிருக்குது, இறைவன் இதைத்தான் நம்ம விரும்புகிறான் அப்படின்னு தான் அதை கடைப்பிடிக்கிறாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனால் அந்த முகத்தை மறைக்கிறாங்கல்ல, முகத்தை மறைக்கிறது கூட இவங்களாக தான் செய்கிறாங்க. இஸ்லாத்தில் தடை இருக்குது முகத்தை மறைக்கிறதுக்கு. தப்பு செய்கிறவங்க தான் முகத்தை மறைப்பாங்க. தப்பு முகத்தை மறைக்காதீங்கன்ற தடையே இஸ்லாத்தில் இருக்குது. நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளியாசுக்கெல்லாம் வருவாங்க போவாங்க, நபிகள் நாயகத்தை சந்தித்து கேள்வி கேட்பாங்க. வரும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தது கிடையாது. கேள்வி கேட்கும்போது இப்போ இந்த பெண்ணு கேள்வி கேட்டாங்கன்னு ஒருத்தர் அறிவிப்பார். முகத்தை மறைச்சிட்டு அறிவிக்க முடியுமா? ஒவ்வொரு விஷயத்தை நபிகள் நாயகத்திட்ட இந்த ஃபாத்திமா வந்தார்கள், இந்த ஆயிஷா வந்தார்கள்னு சொல்லி ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க. அவங்க முகம் மறைக்காமல் வந்திருந்தா தான் அடையாளம் கண்டு பேச முடியும், அதை அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நபிகள் காலத்தில் இந்த முகம் மறைத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அது பல நாடுகள், ஆப்கானிஸ்தான் மாதிரி சில நாடுகள்லையும், வட இந்தியாவுலையும், தமிழகத்தில் சில பகுதிகள்லையும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. அது இஸ்லாம் இதை சொல்வதாக அவங்க தப்பாக நினைக்கிறாங்களே தவிர, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் முகத்தை மறைக்க கூடவே கூடாது.